வேலூரில் விஜய் நடத்திய இந்த கூட்டத்தில் அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகளை சொன்னார். தமிழ்நாடு விசஸ் என்டிஏ அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. ஆனால் உண்மையிலேயே தமிழ்நாடு விசஸ் திமுக, தமிழ்நாடு விசஸ் ஸ்டாலின் அப்படின்னு தான் இருக்குது. விஜய் விசஸ் ஸ்டாலின் அப்படின்னு இந்த தேர்தல் இருக்கிறது அப்படின்னு குற்றச்சாட்டுக்களை முன் வச்சார். அதே நேரத்தில் 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மாதிரி இந்த தேர்தல் அப்படின்றாரு. பல குற்றச்சாட்டுக்களை திமுக மேலே முன்வைத்திருக்கிறார் விஜய். இது பற்றிய பார்வைகளை பெற இருக்கிறோம். நம்முடைய திமுக தரப்பிலிருந்து பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் இணைந்திருக்கிறார். பேராசிரியர் வணக்கம். நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். நீங்கள் தமிழ்நாடு விசஸ் என்டிஏன்றீங்க இந்த தேர்தலை. ஆனால் இந்த தேர்தல் விஜய் விசஸ் திமுக, விஜய் விசஸ் ஸ்டாலின் அப்படின்னு தான் இருக்கிறது. 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு அதிசய தேர்தல் மாதிரி இந்த தேர்தல் இருக்கிறது அப்படின்றாரு. நீங்கள் வச்சிருக்கக்கூடிய கூட்டணி கல்லாப்பெட்டி கூட்டணின்னு பேர் வேற வச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அவரு முதல்ல என்னன்னா 50 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற தேர்தல்னா எனக்கு புரியல. ஏன்னா நம்ம நம்ம 1950 வந்ததுக்கு பிறகு நம்ம தேர்தல் நடத்தினையே ஆட்சி அமைச்சதே 52 தான் முதல்ல. அப்படி பார்த்தா 50 ஆண்டுக்கு ஒரு முறைன்னா எத்தனை 50 ஆண்டு ஓடி இருக்கு? புரியுதா உங்களுக்கு? அவருக்கு அரசியல் அறிவு எவ்வளவு இருக்குன்னு இதுக்கெல்லாம் நான் உட்கார்ந்து பதில் சொல்லவாப்பா? அதை விட பெரிய கொடுமை எங்க தலைவர் நண்பர் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். எங்க தலைவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொன்னாருன்னா, அரசியல் களத்துல நான் யாரையும் எதிரியா பாக்குறது இல்ல, நண்பர்கள், பட் தத்துவார்த்த ரீதியா அவங்க எதிர்த்து நிக்கிறாங்க அப்படிங்கறதான் பாக்குறேன் அப்படின்னா, கரூரில் அப்புறம் ஏன் குற்றம் சாட்டுறீங்கன்னா, நண்பர் அப்படின்னா கொலகாரம் தான் சொல்ல முடியும். நண்பருங்கிறதுக்காக விட்டுற முடியுமா என்ன? அதுதானே ஒரு அரசனுக்கு அழகு. நண்பனே தன்னுடைய உறவினரே கொலை செய்திருந்தாலும் அதுக்கான தண்டனையை வாங்கி கொடுக்கிறவர் தான் அரசன். அந்த இடத்துல அவர் சரியா தான் இருக்கிறாரு. நீங்க தப்பு பண்ணிருந்தா தப்பு, நீங்க பண்ணலன்னா நீங்க வெளியே வர போறீங்க. அவர் ஒரு அரசன், இந்த நாட்டினுடைய ஒரு முதலமைச்சர், ஜனநாயகத்தில் அவருக்கு பெயர் முதலமைச்சர். அவருக்கான நடவடிக்கை எடுக்கிறார். அவருடைய அந்த நாட்டில், மாநிலத்தில், அவர் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய, அவர் ஆளுகையின் கீழ் இருக்கிற மாநிலத்தில் 42 பேர் இறந்திருக்கிறாங்க. எப்ப நடந்தது, என்ன நடந்தது? அப்ப கூட இதுல இவர் பேரை நம்ம சேர்க்கவே இல்லை. அதுதான் கொடுமை. அதுல அவரை நாங்க அவர் நினைக்கிற மாதிரி நாங்க அவரை ஒரு பொருட்டா நினைச்சிருந்தா அவரை தூக்கி உள்ள போடுறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணிருக்கலாம். ஒருபோதும் தலைவர் தளபதி அப்படி. ஓகே, அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. திரும்ப நம்ம தொடர்பு கொள்ளலாம். 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிற அதிசய தேர்தல் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இது எப்படி அரசியலில் சரியாக இருக்கும்? 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் எல்லாம் மற்ற கட்சிகள் சந்திச்சுட்டு இருக்கப்போ விஜய் இப்போ வர்றாரு. இப்போ இந்த தேர்தல் 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறையிலான தேர்தல் அப்படின்னா எப்படி காமன் மேன் யோசிப்பாங்க அப்படின்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறாரு. தொடர்ந்து ப்ரொஃபஸர், இந்த தேர்தலை தமிழ்நாடு விசஸ் என்டிஏ அப்படின்றீங்க, இது ஏன்னே புரியலை. அதாவது இதை தமிழ்நாடு விசஸ் டெல்லி அப்படின்னு கொண்டு போறீங்களோன்ற கேள்வி எழுப்புறார். இல்ல, அவருக்கு எதுவுமே புரியல. அப்புறம் அடிப்படை புரிஞ்சா தானே அரசியல் புரியும். அதாவது ஏன் இதை இப்படி சொல்றோம் அப்படின்னா, வழக்கமான திமுக அதிமுக போன்று ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல் இல்லை. ஏன்னா அதிமுகவாக இல்லை என்பதை அதிமுக தொண்டர்களே ஒத்துக்கொண்டார்கள். அதை விட மிக முக்கியமாக, எவ்வளவு ஒரு பெரிய கொடூரத்தில் அதிமுக மாட்டி இருக்கிறது, சிக்கி இருக்கிறது என்றால், அந்த கட்சியினுடைய பொருளாளர் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன், எனக்கு தெரிந்து மாயத்தேவர் அண்ணன் முதல் முறையா 1973 பாராளுமன்றத்துக்கு ஜெயிக்கும் போது அவரு கூட பை தூக்கிட்டு வந்த அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன். அவ்வளவு மூத்த ஒருத்தர். அவர் சொல்றாரு, ஏமா மோடிய மனசுல வச்சுக்கிட்டு எனக்கு ஓட்டு போட்டாம விட்டுறாதீங்கம்மா அப்படின்னு அவரு பேசினத நம்ம ஊடகத்திலையும் காமிச்சிங்க. அப்ப என்ன அர்த்தம்? மோடியை சொன்னா ஓட்டு கிடைக்காது. அப்ப மோடியோட கூட்டணி வச்சா நம்ம தோப்போம். அப்ப நம்ம தோப்போம் அப்படின்னு தெரிஞ்சு ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட கூட்டணி வைக்குமா? அப்ப இதுல என்ன நடக்குது? அப்போ அதிமுகவை கைப்பாவையாக வைத்துக் கொண்டு டெல்லி பாஜக இங்க ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்குது. இது சாமான்யமா அன்றாட அரசியலை பார்க்கக்கூடிய ஆயாவுக்கே தெரியுமே, டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்னு. தீய சக்தி தூய சக்தின்றதை தாண்டி இன்னைக்கு விஜய் விசஸ் திமுக அப்படின்னு இருக்கு. அதாவது தமிழ்நாடு விசஸ் திமுக அப்படின்றது விஜய் விசஸ் திமுகன்னு சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க?
இது இது எனக்கு என்னன்னா, அதாவது இத நான் எப்படி விமர்சிக்கிறது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அது ஒரு மாதிரி தலக்கணத்துல பேசுறாரு திமுக காரர் அப்படின்னு போயிடக்கூடாது. இது கொஞ்சம் முத்திய நிலையாகத்தான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. தளபதிக்கு எதிராக இன்னைக்கும் நான் சொல்லுகிறேன், அவருடைய அரசியல் ஆளுமை, அவருடைய ஆட்சி, 5 ஆண்டு கால ஆட்சி, அவரினுடைய ஒரு நாகரிகமான போக்கு. இன்றைக்கு நான் சொல்றேன், மணிசங்கர் ஐயர் இன்னைக்கு காலையில் ஒரு நிகழ்வில் கூட மணிசங்கர் ஐயர் அவர் கலந்து கொண்டார். அது மட்டுமல்லாத மூத்த பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த இடத்துல கூட அவங்க என்ன சொன்னாங்க, நம்ம இந்தியா கூட்டணிக்கே நீங்க தலைமை தாங்கணும். எவ்வளவு உயரம் அது! அத அந்த உயரத்துல இருக்கிற ஒரு தலைவரோட போய் நின்றுட்டு இது நான் தான் அவர் தான்னா இது தமிழ்நாடு ஏத்துக்குமா? கேட்கும் போது நமக்கு சிரிப்பு வரலையா தம்பி? அதனால சரி, அவருக்கு ஏதோ ஒரு மனநிலை, தன்னை சுத்தித்தான் தமிழ்நாடு ஓடுது, தன்னை சுத்தித்தான் தமிழ்நாடு அரசியல் ஓடுது. அதை விட ஒண்ணு சொல்றாரு, நான் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் நான் கேட்கிறேன் தம்பி, 2009 நம்மளுடைய இனம் அங்க அழிஞ்சிட்டு பாருங்க இலங்கையில. அப்ப சினிமாக்காரங்கள்லாம் சேர்ந்து ஒரு நிதி சேர்த்தாங்க. சாதாரண லைட் மேனா இருந்தவன் 5000 ரூபாய் எழுதியிருந்தான். தம்பி விஜய் எவ்வளவு எழுதியிருந்தார் தெரியுமா? வெறும் 500 ரூபாய். இதுதான் உங்க இனப்பற்றா? இந்த இனப்பற்றுக்கு தான் தமிழ்நாடு முழுசும் உங்க பின்னாடி நிக்குமா? அதனால அவர் போனதுக்காக ஏதோ பேசிட்டு வந்திருக்காரு. எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா தம்பி, இதுவரைக்கும் யாரும் அங்கு இறந்ததாக ஒரு செய்தி வரல. அந்த வகையில இந்த முறை விஜய் போயிட்டு தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை இல்லாம வந்திருக்கிறாரு. அந்த வகையில சந்தோஷம் தம்பி. உங்க கூட்டணியை விமர்சிக்கிறாரு. அறிவாலயம் பக்கம் நிழலுக்கு யார் ஒதுங்கினாலும் கூட வாங்க கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கூப்பிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அவங்க சேர்த்து வச்சிருக்கக்கூடிய பணத்துல இந்த கூட்டணி அமைச்சிருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இது ஒரு சிறு பிள்ளையும் கூட இதை ஏத்துக்குமா? 2017 நாங்க எதிர்கட்சியா இருக்கும் போது இருந்த கூட்டணி இந்த கூட்டணி. யாராவது நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு வந்த கூட்டணி அது. இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய தேமுதிக மட்டும்தான் அதுக்கு பிறகு வந்த கூட்டணி. அப்ப இவர் யாரை என்ன விமர்சிக்கிறாரு? இவருக்கு வாழ்வு கொடுத்தவரே அவர் தான், அந்த மனுஷன் தான், கேப்டன் தான். இந்த கட்சியை இப்படி விமர்சிக்கிறோமே அவருக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? இப்ப தேமுதிக தான் விமர்சிக்கிறாருன்னு பாக்குறீங்க? ஆமா தம்பி, அவர் சொல்றது என்னன்னா, பணத்துல நாங்க கூட்டணி வச்சிருக்கிறோம், இப்ப கூட்டணி வச்சிருக்கிறோம் அப்படின்னா, நாங்க எதிர்கட்சியா இருக்கும் போதே அமைஞ்ச கூட்டணி தான் அண்ணன் விசிகா, மதிமுக, கம்யூனிஸ்ட் தோழர்கள், காங்கிரஸ் தோழர்கள். இப்ப புதுசா இந்த கட்சிக்கு கூட்டணிக்கு யார் வந்திருக்கா? அப்ப அவர் விமர்சிக்க கூடியது யார விமர்சிக்கிறாரு? அப்ப இப்படி ஒரு நன்றி மறந்தவன் இந்த தமிழ்நாட்டுக்கு தலைவனாகணும்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை இல்ல இது? நன்றி ப்ரொஃபசர், இணைந்து உங்களுடைய பார்வைகளை முன்வைத்ததற்கு நன்றி. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.